ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்றைக்கி எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். பாரதிட்ட வெண்பா கோபப்பட்டு பேசுகிறாங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், உன்னோட ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் தெரியும், ஏன் உன் கண்ணம்மாவுக்கு கூட தெரியும், ஆனால் உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி பதில் சொல்கிறாரு, என் மனசில் அந்த எண்ணம் ஒரு நாள் கூட வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, இந்த பேச்செல்லாம் விட நீ கண்ணம்மாவை டைவர்ஸ் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க. அது என்னோட பர்சனல் விஷயம், நான் கண்ணம்மாவை டைவர்ஸ் பண்ணுவேன், இல்லை கோர்ட்டில் போய் கேஸை வாபஸ் வாங்கி கண்ணம்மா கூட சேர்ந்து வாழ்வேன், அதை பற்றி நீ எதுக்கு கேட்குற அப்படின்னு பாரதி கோபப்படுறாரு. அப்படியே நான் கண்ணம்மாவை டைவர்ஸ் பண்ணாலும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்ட உடனே வெண்பா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்ததான் கண்ணம்மா அவங்க பேக்கில் மாவு எடுத்துகிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போது வெண்பா அம்மாவோட கார் கண்ணம்மா மேலே மோதிடுது. கையில் கொண்டு போன மாவு பாக்கெட்டெல்லாம் கீழே விழுந்து எல்லாமே கொட்டிடுது. வெண்பா அம்மா கண்ணம்மாட்ட சொல்கிறாங்க, ரோட்டில் பார்த்து வர மாட்டேயாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் டிரைவர்கிட்டே கேளுங்க, நான் பாட்டுக்கு ரோட்டில் ஓரமாக தான் நடந்து வந்துட்டு இருந்தேன், அவர் தான் ஸ்பீடாக திருப்புறேன்னு இடிச்சு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன உன் மாவெல்லாம் கொட்டிடுச்சு, அவ்வளோதானே, இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 2000 ரூபாய் தூக்கி கொடுக்குறாங்க. தெரியாமல் இடிச்சிட்டேன்னு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்கலாம், அசால்ட்டாக காசு எடுத்து நீட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. சரி, நாங்கள் தான் தெரியாமல் இடிச்சிட்டோம் அப்படின்னு ஷர்மிளா சொல்லிடுறாங்க. என்னம்மா இப்போ அந்த 2000 ரூபாயை வெண்பாவோட அம்மா கையிலேயே கொடுக்குறாங்க. பெட்ரோல் விலைலாம் ரொம்ப ஏறி போச்சு, நீங்கள் பெட்ரோல் போட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. டிரைவர் இப்போ வெண்பா அம்மாட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களாம்மா இவ கொட்டின மாவுக்கு நீங்கள் 2000 ரூபாய் கொடுத்ததை வாங்கிக்காமல் ரொம்ப ஓவராக பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாரு. வெண்பா அம்மா டிரைவர் கண்ணத்துலேயே ஓங்கி அரைஞ்சிடுறாங்க, தப்பு உன் பேரில் தான், நீ தான் ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பா அம்மா மனசில் நினைக்கிறாங்க, இந்த மாவு கறிக்கு திமிரு அதிகம் இருந்தாலும் அதை விட சுயமரியாதை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அடுத்ததாக பாரதி ஹாஸ்பிட்டலுக்கு விக்ரம், சௌந்தர்யா, வேணு 3 பேருமே போகிறாங்க. ஒருத்தர் பாரதியோட காலில் விழுந்து நன்றி சொல்கிறாரு. என்னோட மனைவி உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் என் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசுகிறாரு. பாரதிக்கு மனிதநேய மருத்துவர் அப்படின்னு அவார்டு கொடுக்குறதா நியூஸ் வருது. அதை கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததாக வீட்டுக்கு வராங்க வெண்பா அம்மா. அவங்ககிட்ட சாந்தி சொல்கிறாங்க, உங்கள் புடவையில் ஏதோ ஒட்டிருக்கு மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாவாக இருக்கும் போல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வெண்பா வராங்க, காரில் தானம்மா போனேன், அப்புறம் எப்படிமா உன்னோட சாரியில் மாவு ஓட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வெண்பா அம்மா சொல்கிறாங்க, போகிற வழியில் நம்ம டிரைவர் காரை ஓட்ட தெரியாமல் வேகமாக ஓட்டி ஒரு மாவுக்காரை மேலே ஏற்றிட்டான், கையில் வச்சுருந்த மாவுலாம் கொட்டி போச்சு, அப்போ என்னன்னு இறங்கி பார்த்தேன், அப்போ மாவு ஒட்டியிருந்துருக்கும் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாக தான் மாவு கொட்டுச்சு, அதுக்கு நான் 2000 ரூபாய் பணம் கொடுத்தேன், ஆனால் அதை வேணாம் நீங்கள் பெட்ரோல் போட வச்சுக்கோங்கன்னு என்கிட்டயே தூக்கி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமா அவ அப்படின்னு கேட்குறாங்க வெண்பா. யாரோ ரோட்டில் போகிறவ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாபிக் பற்றி நம்ம பேச வேணாம், நீ பாரதியை பார்க்க போகிறேன்னு சொன்னையே, அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்குறாங்க. வெண்பா உடனே யோசிச்சு பார்க்குறாங்க, பாரதி நான் உனக்கு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவாக சொல்கிறத நினச்சி பார்க்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.